கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. மேலூர் அக்ரவாரம் பகுதியில் மகாநதி ஆற்றை கடந்து பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் குறித்தான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். ஆபத்தான முறையில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் குறித்தான அண்மைச் செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜான்சன். ஜான்சன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அகரம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த மாணவிகள் கவுண்டன்யா மகாநதி ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள மீனூர் அகரம் இடையே கவுண்டன்யா மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அதாவது சிறிதளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலே இந்த பகுதியில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த ஆற்றின் வழியாக அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காகவும் மருத்துவமனைக்கு செல்வதற்காகவும் வேலைக்கு செல்வதற்காகவும் ஆற்றின் கரையை பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் அகரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளிக்கு மீனூர் வழியாக ஆற்றை கடந்து 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில குடியாத்தம் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்தது. அகரம் மீனூர் இடையே செல்லும் கவுண்டன்யா மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது கவுண்டன்யா மகாநதி ஆற்றில் முட்டிக்கால் அளவிற்கு தண்ணீர் உள்ளது. இந்த ஆற்றை கடந்துதான் இந்த மாணவிகள் பள்ளிக்கு செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆற்றில் இறங்கி ஈரத்துடன் பள்ளிக்கு செல்வதால் உடல் நலம் குறைவு ஏற்படுவதாக அந்த பகுதியில் உள்ளவர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் மழைக்காலங்களில் கவுண்டன்யா மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அகரம் மீனூர் இடையே சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது. எனவே அகரம் மீனூர் இடையே ஒரு தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் இந்த ஆற்றில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் இந்த பாலம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் பள்ளி மாணவர்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.